ஓப்பனிங் பிளேயரு. எல்லா டோர்னமெண்ட் மேட்ச்லையும் நாங்கள் கலந்துப்போம். திமுக டோர்னமெண்ட் மேட்ச் எங்கள் சுற்றி எல்லாம் அவங்க தான் நடத்துவாங்க. அவங்க டோர்னமெண்ட்டில் கலந்துப்போம். அது இப்போ நான் கலந்துக்க போகிறதுனால நானும் திமுகவுக்கு பாஜகவுக்கு கூட்டணி அமைக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் பிளான் போடுறேன்னா, இல்லை திமுக நிர்வாகிகளோட கை கொடுத்து அவங்களுடைய டீலிங்கில் அவங்களுடைய கமிஷன்லாம் பங்கு போடுவதற்காக நான் அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் போய் கலந்துக்கிறேன்னா கொஞ்சமாச்சும் அறிவுபூர்வமாக பேச வேண்டும். அந்த போட்டி வந்து ஒரு அனைத்து மக்களுமே டிக்கெட் எடுத்து போயிட்டு போட்டி பார்க்குறாங்க. எப்படிலாம் நடத்துகிறாங்க, என்னதான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவாவது நிறைய பேர் பார்க்க போவாங்க. சில பேர் என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்காக போவாங்க. அப்படி வினோத் செல்வம் போய் பார்க்க போயிருக்காரு. அவர் இந்த போட்டி மட்டும் பார்க்க போல, ஐபிஎல் மேட்ச் பார்க்க போயிருக்காரு, ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிருக்காரு. சென்னையில் என்னென்ன மேட்ச் எல்லாம் இன்டர்நேஷனல் மேட்ச், ஐபிஎல், உள்ளூர் லோக்கல் மேட்ச், கவுண்டி மேட்ச் எல்லா மேட்சுமே பார்க்க போயிருக்காரு. குறிப்பிட்டு அவர் மேலே வந்து வன்மத்தை கக்குவது சரியானதாக இருக்காது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க அவர் மேலே வன்மத்தை கக்கியவர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.